ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் பேனரை சுற்றி இருக்கிற பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை தனியாக எடுத்து கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? என்ன தான் நம்ம வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் இந்த கரைலாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக போகாது. இந்த டிப்பில் நம்ம இந்த கேஸ் பேனரை வந்து அந்த அடியில் இருக்கிற பிளேட்டை வந்து நம்ம வந்து கலத்தாமல் அப்படியே வச்சுட்டு நம்ம ரெண்டு பொருளை வச்சு கை வலிக்க தேய்க்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே அந்த நியூஸ் பேப்பரில் விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து அப்படியே குப்பையில் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட டைமும் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு சுற்றி எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து சுற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த பிளேட்டை சுற்றி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து நல்லா தூவி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா எலுமிச்சப்பழம். நான் வந்து அரை எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சப்பழத்தை நல்லா பிழிஞ்சு அதோட சாரை வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நான் வந்து இந்த டிப்ஸில் இந்த பர்னரை சுற்றி இருக்கிற பிளேட்டை தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இதே போல் உங்கள் வீட்டில் அடுப்பை சுற்றி எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுப்புக்கு மேலேயுமே இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாதி எலுமிச்சப்பழத்தை வச்சுட்டு நீங்கள் அடுப்பை சுற்றியுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் எவ்வளோ கரை இருந்தாலும் நம்ம கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எலுமிச்சப்பழத்தோட சாறு எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி அரை எலுமிச்சப்பழம் மட்டும் நீங்கள் ஒரு சைடு வந்து பிழிஞ்சு விட்டால் போதும். இன்னொரு சைடில் இருக்கிற அடுப்புக்கு வந்து இன்னொரு அரை எலுமிச்சப்பழம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த எலுமிச்சப்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி அந்த பிளேட்டை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பாருங்கள், எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேக்கிங் சோடாவும் எலுமிச்சப்பழம் சாரும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இதுக்காக நம்ம இந்த பிளேட்டை வந்து தனியாக கலத்தி எடுத்து கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. பாருங்கள், நான் தேய்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த கரை எல்லாம் போகுதுன்னு. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கரை இருந்தாலும் ஈஸியாக சுத்தம் செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சுற்றி இந்த எலுமிச்சப்பழ தோலை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கரை எல்லாமே போயிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எலுமிச்சப்பழ தோலில் பாருங்கள், அந்த அடுப்பில் இருந்த கரை எல்லாமே இதில் வந்து ஒட்டிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த தோலை எடுத்து நம்ம வந்து குப்பையில் போட்டுடலாம். இப்போ கடைசியாக ஒரு துணியில் தண்ணியை நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் உங்களுக்கு இப்பையும் பார்க்குறதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சு. இனி நீங்கள் இதை தனியாக கலத்தி கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி 2 பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸில் நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கை வலிக்க தேய்க்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்காக யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாகிருச்சு. இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் பாட்டில் வந்து உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு பெரிய டப்பு கூட எடுத்துக்கோங்க. இதில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க சூடாக எடுத்து சேர்த்துக்கோங்க.
நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாதி எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். இதோட சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த டிஷ்வாஷிங் லிக்யூடு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதை எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் கண்டெய்னர் தான் க்ளீன் பண்ணணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் எண்ணெய் பிசுக்காக இருக்கிற எந்த பாத்திரனாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கங்க. ஆயில் கண்டெய்னரை இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் சுற்றி இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே தண்ணியில் வந்து இறங்கி வரும். நீங்கள் பெரிய டப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இதிலிருந்து அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே தண்ணியில் வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் பிசுக்கும் கரையும் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு அல்லது லிக்யூடை வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தொட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே மீதி இருக்கிற அந்த கரையும் எண்ணெய் பிசுக்கும் போயிடுங்க. இந்த ஆயில் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்து அப்படியே டைட்டாக ஒட்டி இருந்துச்சு. அதுவுமே நம்ம வந்து அந்த சுடு தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கருமே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக அந்த ஆயில் கண்டெய்னரில் இருக்கிற மேல் பகுதி, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற மூடி ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி சோப் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, கரை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நான் வந்து நல்லா சோப் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக நான் வந்து இதை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட ஆயில் கண்டெய்னரை நான் வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சுன்னு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இனி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் நீங்கள் கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கண்டெய்னரில் இந்த அளவுக்கு அழுக்கு இருந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் சோப் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2 டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.